ஆரம்பத்தில் புகை மண்டலமாக இருந்த வானத்தை 2 நாட்களில் 7 வானங்களாக அல்லாஹ் மாற்றியமைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். 41வது சூரா 11, 12 ஆகிய வசனங்கள். பின்னர் வானத்திற்கு மேல் உயர்ந்தான். அவை ஒரு வகை புகையாக இருந்தது. அதையும் பூமியையும் நோக்கி, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி கீழ்ப்படிந்து என்னிடம் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவை, இதோ நாங்கள் விருப்பத்துடனேயே வந்தோம் என்று கூறின. பின்னர் அந்த புகையை 2 நாட்களில் 7 வானங்களாக முடிவு செய்ய திட்டமிட்டு ஒவ்வொரு வானத்திலும் நடைபெற வேண்டிய விஷயங்களை அவற்றிற்கு அறிவித்தான். பின்னர் இவ்வளவும் செய்த நாமே பூமிக்கு சமீபமான வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்காரமாக ஆக்கி வைத்து அதை அவற்றிற்கு பாதுகாப்பாகவும் ஆக்கினோம். இவையெல்லாம் அனைவரையும் மிகைத்தவனும் அனைத்தையும் நன்கறிந்தவனுடைய ஏற்பாடுதான். மேலும் 2 நாட்களில் புவியை படைத்த அல்லாஹ் அதில் மனிதனுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி 2 நாட்களில் அதை சீர்படுத்தினான் என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 41வது சூராவின் 10வது வசனம். அவனே பூமியின் மீது பெரும் மலைகளை அமைத்து அதில் எல்லா விதமான பாக்கியங்களையும் புரிந்தான். மேலும் அதில் வசிப்பவர்களுக்கு வேண்டிய உணவுகளையும் 4 நாட்களில் நிர்ணயம் செய்தான். அதுவும் நல்லவர்கள் தீயவர்கள் என்ற வித்தியாசமின்றி கேட்பவர்கள் அனைவருக்கும் சமமாக கிடைக்குமாறும் செய்தான். சுப்ஹானல்லாஹ். இதை போன்ற வசனங்கள் பலவற்றை ஆராய்ந்த விரிவுரையாளர்கள் பின்வருமாறு விளக்கம் அளிக்கின்றார்கள். முதல் 2 நாட்களில் பூமியை படைத்த அல்லாஹ் அடுத்த 2 நாட்களில் 7 வானங்களையும் படைத்து ஒழுங்குபடுத்தினான். பிறகு அடுத்த 2 நாட்களில் பூமியில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை உருவாக்கினான். ஞாயிறு அன்று தொடங்கிய இந்த பணி வெள்ளிக்கிழமையன்று பூர்த்தியானது. நூல் இப்னு ஜரீர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கராவில் விளக்கமாக இதை பற்றி கூறியிருக்கின்றான். நமது சேனலில் தப்சீர் இருக்கின்றது, பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.